கடல் அலையில் நடனம் ஆடி புல்லாங்குழலில் உள்புகுந்து சுவையாகி நெல்லில் மணிபொருத்த நிலைபெற்ற பொருளாகி மெல்லியரால் மெல்லிதலில் முத்தான நகையாகி சொல்லுக்கு சொல் சுவை மூட்டும் செந்தமிழே வாழியவே என் நாவில் நடனமாடும் தாய்தமிழே உன்னை வணங்கி அவையை வணங்கி உரையை துவக்குகிறேன். விளக்கு, எண்ணெய், திரி, பொறி ஒளிக்குத்தான் வேண்டும் இத்தனையும், இருளுக்கோ தேவை ஒரு சிறு காற்று. விளக்கு, எண்ணெய், திரி, பொறி ஒளிக்குத்தான் தேவை இத்தனையும், ஆனால் ஒரு இருளுக்கோ தேவை சிறு காற்று போதும் என்று கவிஞர் ஜோ கூறுகிறார். இப்படி இருளடைந்திருக்கும் இந்த சமுதாயத்திலே உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்க உதவுவது எது என்பதை குறித்த பேச்சுதான் இன்றைக்கு நான் இங்கு பேசப் போகிறேன். அறிவார்ந்த சபையிலே இருக்கிறதிலேயே மிகவும் சிறியவனாகிய நான் உங்கள் முன் என்ன பேசிவிடப் போகிறேன்? நீங்கள் அறியாததையா பேசிவிடப் போகிறேன்? உங்களுக்கு தெரியாததையா பேசிவிடப் போகிறேன்? அப்படியெல்லாம் ஒன்றுமல்ல. ஏதோ என் அறிவுக்கு எட்டிய சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி செல்ல வந்திருக்கிறேன், வேற எதுவும் அல்ல. அன்பு நண்பர்களே, வாசிப்பு என்பது ஒரு ஒளி. அந்த ஒளி நமக்கு என்ன தரும்? அறிவின் வெளிச்சத்தை தரும். அறிவின் ஒளியை நம் வாழ்க்கையில் தருவதே இந்த வாசிப்பு. வாசிப்பு மன இருளை மட்டுமல்ல, வாழ்வின் இருளையும் விரட்டும் ஒரு ஒளி. நல்ல வாழ்க்கை வாழ அடிப்படையான கருவியே வாசிப்பு தான். வாசிப்பு இல்லாத மனுஷன் பூரணப்படவே முடியாது. வாசிப்பு என்பது ஒரு கலை. எப்படி எழுதுவது, படிப்பது, சிலம்பம் சுற்றுவது, ஆடுவது, பாடுவது ஒரு கலையோ, அதேபோல் வாசிப்பு என்பதும் ஒரு கலைதான். மனிதர்களின் மகத்தான கண்டுபிடிப்பு எது தெரியுமா? மனிதர்களின் மகத்தான கண்டுபிடிப்பு மொழிதான். இந்த மொழிதான் மனிதர்களின் மகத்தான கண்டுபிடிப்பு. ஏன் மொழியை மனிதர்களின் மகத்தான கண்டுபிடிப்பு என்கிறோம்? மொழி என்ன செய்யும்? நம் சிந்தனையை, நாம் கற்றவற்றை மற்றவருக்கு கடத்த உதவி செய்யும். நம் சொந்த சிந்தனையை, நாம் கற்ற அனைத்தையுமே மற்றவர்களுக்கு கடத்த உதவுவது இந்த மொழி. அந்த மொழியை நீங்கள் அறிந்து கொள்ள உதவுவது இந்த வாசிப்பு. புத்தகங்கள் வழியே அப்படி என்னத்தை நாம் சாதித்து விட முடியும்? புத்தகங்கள் வழியே அறிவை கடத்தி விடலாம், அனுபவத்தை கடத்தி விடலாம், ஒரு ஜனக்கூட்டத்தின் வாழ்வியல் முறையை கடத்தி விடலாம், அங்கே போய் வாழ்ந்த அனுபவத்தையும் பெற்றுவிடலாம். செப்டம்பர் 10 1946 வருஷம் கல்கட்டாவிலே ஒரு ரயில் நிலையம் அருகே ஒரு ஆசிரியை அந்த அமைதியான சூழலிலே தன் கரத்தில் இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த புத்தகத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த வசனம் அவரை ஆட்டி வைத்தது. அவர் வாழ்வில் ஒரு ஒளியை கொண்டு வந்தது. அந்த கணமே அந்த இடத்திலிருந்து இறங்கி அந்த சிறியரில் உதவி செய்வதற்காக கிளம்பி சென்றார். அந்த ஆசிரியை தெரு தெருவாக போய் உதவி கேட்டு ஒவ்வொருவருக்கும் ஓடி ஓடி உதவினார். என்ன நடந்தது தெரியுமா? தெரசாவாக இருந்தவர் அன்னை தெரசாவாக மாறினார். அன்னை தெரசாவாக மாறுவதற்கு உதவியது இந்த வாசிப்பு. அவரது வாழ்க்கை மற்றவருக்கு வெளிச்சமாக மாறியதற்கு உதவியது இந்த வாசிப்பு. ஆக வாசிப்பு நம்மை மட்டுமல்ல, நம் மூலமாய் மற்றவர்களுக்கும் வெளிச்சமாக மாறும். வாசிப்பு ஒரு மனிதனை மேன்மை உடையவனாக்கும். வாசிப்பு ஒரு மனிதனை கனிவுடையவனாக்கும். வாசிப்பு ஒரு மனிதனை மன்னிக்கிறவனாக மாற்றும். மன்னிக்கிறவனாக மாற்ற போய்தான் தன் கையை நீட்டும் பொழுது காசுக்கு பதில் காரி உமிழ்ந்தவனை மன்னித்து விட்டு துடைத்து விட்டு மறுபடியும் கை நீட்ட செய்தது அன்னை தெரசாவை. ஏனென்றால் காரணம் இந்த வாசிப்பு. அன்னை தெரசா வாசிப்புக்கு ஒரு சிறந்த உதாரணம். வாசிப்பு அதை மட்டுமல்ல, வாசிப்பு மனிதர்களை புத்துணர்வு பெற செய்யும். நீங்கள் புத்துணர்வு அடைய வேண்டுமா? வாசியுங்கள். வாசிப்பு மிக முக்கியம். ஒரு சில விஷயங்களை உங்கள் முன் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியர்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளவு நிமிடம் தொலைக்காட்சி பெட்டி பார்க்கிறார்கள் என்று தெரியுமா? சராசரியாக ஒரு இந்தியன் 97 நிமிடம் தொலைக்காட்சி பெட்டி முன் உட்கார்ந்து இருக்கிறார். அதே நேரம் தன் கையில் உள்ள கைபேசி முன்பு 8 மணி நேரம் செலவு செய்கிறார்.
ஒரு இந்தியன் தன் கையில் உள்ள கைபேசி முன்பு 8 மணி நேரம் சராசரியாக செலவு செய்கிறார். ஆனால் இந்த புத்தகத்தின் மீது வெறும் 2.4 நிமிடங்கள் தான் செலவு செய்கிறான். வெறும் 2.4 நிமிடங்களே ஒரு புத்தகத்தின் மீது அவன் செலவு செய்கிறான். உலகில் படிக்க தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? உலகில் படிக்க தெரிந்தவர்களில் வெறும் 50% பேர் தான் வாசிக்கிறார்கள். வாசிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். படிக்க தெரிந்தவர்கள் 100 பேர் இருக்கிறார்கள் என்றால் வெறும் 50 பேர் தான் அதில் வாசிக்கிறார்கள். மீதி 50 பேர் சாக்கு சொல்லிக் கொண்டு சுத்தி கொண்டு இருக்கிறார்கள். என்ன சாக்கு சொல்லிவிட்டு போகிறார்கள்? அப்படி நீங்கள் யாரையாவது போய் பார்த்து வாசியுங்கள் என்று சொன்னால் உங்களிடம் 3 விஷயங்களை கூறுவார்கள். என்ன கூறுவார்கள்? சார், எனக்கு நேரம் இல்லை சார். நேரமே இல்லை. எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான், அவங்களுக்கு மட்டும் 48 மணி நேரமா இருக்கும். வாசிக்கிறவனுக்கு மட்டும் என்ன பக்கத்து நாளையும் கடன் வாங்கி வாசிச்சுட்டு இருக்கான்? எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான், அவன் மட்டும் எப்படி வாசிக்கிறான்? கேட்டா நேரம் இல்லை. சரி, இப்போ நேரம் கொடுத்தாச்சு, அடுத்து எனக்கு புரியலை சார். என்ன புரியலை? என்ன வாசிக்கிற நேரம் புரியலை, எதை வாசிக்கணும்னு தெரியலை. 3 இல்லைதான், நேரம் இல்லை, புரியலை, தெரியலை, 3யுமே சொல்லிடுவான். சரி, அப்போ இதெல்லாம் உண்மையா? இந்த இல்லைகள் எல்லாம் இருக்கிறதா நம் வாழ்வில்? இல்லையே இல்லை. இந்த இல்லைகள் எதுவுமே நம் வாழ்க்கையில் இல்லை. டிவி பார்க்குற டைம்ல நிறைய ஐடியாஸ் இருக்கு, நிறைய திட்டங்கள் இருக்கு. 97 நிமிடங்கள் டிவி பார்க்கிறோம். ஒரு நாடகம் 1/2 மணி நேரம் டிவியில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அந்த 1/2 மணி நேரத்தில் 20 நிமிடம் தான் அந்த நாடக கதை ஒளிபரப்பு செய்யும். மீதி 10 நிமிடங்கள் அவர்கள் விளம்பரங்களை உபயோகித்து செய்வார்கள். அந்த விளம்பர இடைவேளையில் ஒரு சிறுகதையை படித்து விடலாம். எத்தனையோ வரிசையில் நிற்கிறோம். ரேஷன் கடையில் வரிசையில் நிற்கிறோம், வங்கிகளில் வரிசையில் நிற்கிறோம், கரண்ட் பில் கட்ட வரிசையில், எத்தனையோ வரிசையில் நிற்கிறோம். எப்பொழுதுமே கடைக்கு போகும்போது ஒரு மஞ்சப்பையை தூக்கிட்டு போவோம்ல, அது மாதிரி ஒரு புத்தகத்தையும் தூக்கிட்டு போங்க. அந்த வரிசையில் நிற்கும் பொழுது 2 சிறுகதைகள் படித்து விடலாம். இதெல்லாம் என் வாழ்வு அனுபவத்தில் நான் செய்து கொண்டிருப்பது. நன்றி, அருமையா. எப்பொழுதும் கையில் புத்தகம் வைத்திருப்பது தவறே கிடையாது. எப்பொழுதும் கையில் புத்தகம் வைத்திருப்பது தவறில்லை. உங்களை கிறுக்கனாக எவனும் பார்க்க மாட்டான், உங்களை ஞானியாக பார்ப்பான். புத்தகம் வைத்திருக்கிறாரா, ஐயா உட்காருங்கள், அந்த சுகத்தை அனுபவித்து பாருங்கள். நம்மை நம் நண்பர்கள் ஞானிகளாக பார்க்கும் சுகம் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னா நமக்கு மட்டும்தான் தெரியும். எப்போ இவன் ஏதோ புக்கு படிக்கிறான், அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்குவான். அந்த சுகத்தையும் அந்த விஷயத்தையும் அனுபவித்து பாருங்கள். தானாக உங்கள் கரங்கள் புத்தகங்களை தேடி செல்லும். இன்னும் ஒரு பெரிய விஷயம் சொல்லுவாங்க, படிச்சா தூக்கம் வந்துருது. எந்த புத்தகமும் தூக்கத்தை கொண்டு வரவே வராது, தூங்க விடாமல் செய்யும். புத்தகங்கள் உங்களை தூங்க விடாமல் செய்யும். எந்த புத்தகமும் தூக்கத்தை கொண்டு வராது. எப்படிதான் இப்போ இந்த புக்கை படிக்கிறது? எடுத்த உடனே போய் ஏதாவது கடினமான புத்தகத்தை படித்தா தூக்கம் வரதான் செய்யும். எப்படி 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வந்திருக்கோம், இதில் வீட்டம்மா திட்டிக்கிட்டு இருக்கோம், 1008 சோழி இருக்கும், பிள்ளைகளுக்கு அதை செய்யணும், இவ்வளவு எண்ணங்கள் நம்ம மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு இடையில போய் டக்குன்னு ஒரு வேர்கள் புக் எடுத்து விரித்து வச்சா தூக்கம் வரத்தான் செய்யும். சில குறிப்புகள் எடுத்து விரித்து வச்சா தூக்கம் வரதான் செய்யும். எடுத்த உடனே கற்பனை கலந்த கதைகளை வாசியுங்கள். கதைகள் சிறு வயது முதலே உங்களை இயக்கி கொண்டிருப்பது. ஆயா வடை சுட்ட கடையிலிருந்து, பூப்பறிக்க வருகிறோம் பாடல்ல இருந்து, நரி தூக்கிட்டு போன வடகடையே ஏகப்பட்ட கதைகள் வடிவமாகி, கரடிக்கு 2 பேர் பயந்து தூங்கின கதையிலிருந்து கதைகளே நம்மளை நகர்த்தி கொண்டே செல்வது. ஆக வாசிப்பை நோக்கி நகரும் பொழுது முதல் படி கதைகளில் வைத்தீர்கள் என்றால், அதுவும் சிறுகதைகளில் வைத்தீர்கள் என்றால் மிக எளிதாக வாசிப்பு உங்களுக்கு வசப்பட்டு விடும். வாசியுங்கள், வாசித்துக் கொண்டே இருங்கள். புனைவை விட இன்னும் அதிகமாக உங்களை ஈர்க்கும் புத்தகங்கள் இருக்கிறது, தன் வரலாற்று புத்தகங்கள். ஏன் அது ரொம்ப ஈர்க்கும்? என்னைக்குமே மனுஷனுக்கு ஒரு குணம் உண்டு, அடுத்தவங்க வீட்டை எட்டி பார்க்கறது. அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கத்து வீட்டில் என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது இந்த மனுஷ பயவுகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா சர்ச்சின் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, காந்திஜி வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அண்ணா என்ன சொன்னார், கலைஞர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார்னு படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தானாகவே உங்கள் கைகள் பக்கங்களை திருப்பும். வாசிப்புக்கு அடிமையாகி விடுவீர்கள். தன் வரலாற்று புத்தகங்களை நோக்கி உங்கள் கரங்களை திருப்புங்கள். புதிதாக வாசிக்க விரும்பும் அவர்கள் உங்களிடம் கேட்டால் அந்த புத்தகங்களை அவர்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள். தானாக அவர்கள் வாசிப்பை விட்டு வெளியேறவே விட மாட்டார்கள். இல்லை, இது என் நண்பர் எழுதிய புத்தகம், இதை வாசியுங்கள், இந்த புத்தகத்தை வாசியுங்கள், உங்களுக்கு தெரிந்த வெவ்வேறு புத்தகங்களை கொடுப்பதற்கு பதிலாக தன் வரலாற்று புத்தகங்களையும் சிறுகதை புத்தகங்களையும் கொடுங்க. எளிதாக வாசித்து விடுவார்கள்.
ஆரம்பத்தில் இப்படித்தான் வாசிப்புக்குள்ளாக அவர்களை நாம் கடத்த முடியும். இந்த வாசிப்பு இருக்குல்ல, புத்தகம், இது ஒரு ஓமையோட ஒப்பிட்டு சொல்லணும்னா, எல்லார் வாழ்க்கையிலுமே காதல் இருக்கும். இங்க காதலிக்காத மனுஷனே இருக்க மாட்டான், அப்படிதானே? இல்லை பொய் சொல்றேன்னா, இங்க எல்லார் வாழ்க்கையிலையும் காதல் இருக்கும். நீங்க எல்லாருமே காதலியை சந்தித்த அனுபவத்தை அடைந்திருப்பீர்கள். ஒரு காதலியை சந்திக்க எப்படியெல்லாம் திட்டமிட்டு எப்படியெல்லாம் இருந்த வேலை பழுவிலும் நேரத்தை சேமித்து செல்வோமோ, அதே போல் புத்தகம் வாசிக்க நேரத்தை சேமியுங்கள். புத்தகத்தை காதலியுங்கள். புத்தகமே சிறந்த காதலி. ரெண்டாவது, புத்தகம் வாசிக்கிற இடம், அதுவும் இதே மாதிரிதான். காதலியை பார்க்க எங்கெல்லாம் இடம் சூஸ் பண்ணுவோமோ, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எப்படி பண்ணுவோமோ, அதே மாதிரி இடங்களாக பார்த்து புத்தகம் வாசிக்க தேர்வு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் புத்தகத்தை தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிப்பீர்கள். ஒரு முறை காந்திஜியை சந்திக்க அவர் நண்பர் தத்தேபத் வந்தார். அதுவரை காந்திஜி அவ்வளவு பெரிய மகானாகவோ பெரிய இவராகவோ அறியப்படவில்லை. வந்தவர் போகும்பொழுது சும்மா போகாம என்ன செய்துட்டு போனார்னா, அன்டு திஸ் லாஸ்ட் அப்படின்னு ஜான் ரஸ்கினோட புக்கு ஒன்று கொடுத்துட்டு போறாரு. இந்த புத்தகத்தை வாசி என்று. காந்திஜிக்கு வாசிக்கிற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. புத்தகத்தை வாசித்த காந்திஜியால் அன்று தூங்கவே முடியவில்லை. அந்த புத்தகத்தில் கூறப்பட்டிருந்த கருத்துக்கள் அவர் தன் வாழ்வின் கருத்துக்களாக எடுத்துக்கொண்டார். சமத்துவம், தன்னிறைவு, அறிவும் உழைப்பும் சமம், இந்த மூணு தானே முக்கியம் ஒரு நாட்டுக்கு. இதையே நம்ம எடுத்துக்கூடாது, தன் வாழ்க்கை கருத்துக்களாக அதை எடுத்துக்கொண்டு அதை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார். அதை நோக்கி பயணிக்க ஆரம்பித்த அவர் இறுதியாக மகாத்மா காந்தியானார். இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தார். காரணம் என்ன? வாசிப்பு. வாழ்வில் எந்த பக்கம் செல்வதென்று தெரியாமல் திக்குமுக்காடி திரியும் அனைவருக்குமே ஒளி தரக்கூடிய ஒரே விஷயம் வாசிப்பு தான். புத்தகங்களிலிருந்து உங்கள் வாழ்க்கைக்கான தேவையான அனைத்தையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்கு செல்ல வேண்டும், எப்படியாக இருக்க வேண்டும், யாருக்கெனவே எல்லாரும் கோடியான புத்தகங்கள் இந்த உலகில் எழுதப்பட்டு விட்டது. அவையெல்லாம் உங்கள் பக்கத்தில் கிடந்து என்னை படி என்று கூத்தாடி கொண்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அதில் ஒன்றை எடுத்து அதை படிக்க வேண்டியது மட்டும்தான். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சி என்பது மிகவும் முக்கியமோ அதே போல் மனதிற்கு வாசிப்பு என்பது மிக முக்கியம். ஏனென்றால் ஒருவன் மனபலம் மனதிடம் உடையவனாய் இருந்தால் அவன் வாழ்க்கையில் எதையும் சாதித்து விடுவான். அந்த மனதிடம் வேண்டுமென்றால் நீங்கள் வாசிக்க வேண்டும். வாசிப்பு ஒரு முழுமையான மனிதனை உருவாக்குகிறது. வாசிப்பு என்ன செய்கிறது? ஒரு முழுமையான மனிதனை உருவாக்குகிறது. பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் என்றல்லாமல் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை தத்துவத்தை இந்த வாசிப்பு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 6 நிமிடம் வாசித்தால், ஒரு நாளைக்கு வெறும் 6 நிமிடம் வாசித்தால் 68% பிரஷர் குறையும், 68% மனநலம், அந்த மன அழுத்தம் குறையுதான். இன்னைக்கு பிரஷர் மாத்திரை 10, சுகர் மாத்திரை 7, அதுக்கு ஒரு சிவப்பு மாத்திரை, இதுக்கு ஒரு பச்சை மாத்திரை தேடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு 2 புக் எடுத்து வாசிங்க. தாராளமாக உங்களுக்கான ப்ரெஷர் குறைஞ்சி போயிடும். இந்த தன் வரலாற்று நூல்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய இலக்கை நீங்கள் அடைவதற்கு உதவி செய்யும். அதை விட இன்னும் சிறந்த நூல்கள் இருக்கிறது. எல்லாராலையும் அமெரிக்காவுக்கு போயிட முடியாது, எல்லாராலையும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு விட முடியாது. ஆனால் எப்படி தான் நாமும் வெளிநாடுகளை பார்க்க முடியும்? நான் கிட்டத்தட்ட ஒரு 17 நாடு பார்த்துட்டேன். வெளிநாட்டுக்கு போயில்லை, புத்தகங்கள் வாயிலாக. தேசாந்திரியை படிக்கும் பொழுதும், வைரமுத்துவின் இந்த குலத்தில் கல்லறிந்தவர்கள் படிக்கும் பொழுதும், இப்படி ஒவ்வொன்றா நயாகரா வீழ்ச்சியெல்லாம் வைரமுத்து கவிதையை படிச்சு தான் தெரிஞ்சு, ஓ இப்படித்தான் இருக்கும் போல இந்த நயாகரா அப்படின்னு. போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, வாசிக்கும் பொழுது உங்கள் கண் முன்னே அந்த காட்சிகள் விரியும். நீங்கள் அந்த உலகத்தில் உலவ விடப்படுவீர்கள். அந்த உலகத்தில் உள்ள மனிதர்களோடு நீங்கள் பேசுவீர்கள். நான் என் நண்பர்களிடம் தான் சொல்லுவேன், புத்தகங்கள் என்னோடு பேசும் என்று. சிரிப்பார்கள். புத்தகத்தில் உள்ள கதாபாத்திரங்களோடு நான் உரையாடி கொண்டிருப்பேன், சிரிப்பார்கள். உண்மையில் நான் அந்த உலகத்தில் வாழ்கிறேன். இப்பொழுதும் கூட போன முறை நடந்த கூட்டத்திலும் கூறியிருந்தேன், தினமும் காலையில் இந்த தேரிக்காட்டு பகுதியில் தான் உலாவிக் கொண்டிருக்கிறேன், தினமும் மாலையில் பரம்புமலை தொடரில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். இதைதான் அவர்களிடம் நான் என் நண்பர்கள் சொல்லுவேன், நீ படிப்பா, பரம்ப நீயும் பார்த்ததில்லை நானும் பார்த்ததில்லை, ஒருத்தன் எழுதியிருக்காயா, நான் கபிலரோட சேர்ந்து ஏறி போய் பாரியை பார்த்துட்டேன், நீயும் வா. தேரிக்காடு இருக்குன்னு தான் சொல்றாங்க, அது எப்படி இருக்கும், அங்க வாழ்க்கை எப்படி இருந்தா நீ இதை வாசி, உள்ளவா, இந்த காட்டுக்குள்ள வந்து பாரு, திக்கு தெரியாம நீயும் முழிச்சுக்கிட்டு நிப்ப, உன்னைய கூட்டிட்டு போறதுக்கு பனைமரத்துல ஏறி கத்தணும்.
நீ வா அப்படின்னு கூப்பிடுறேன். அப்படிதான் இங்க ஒவ்வொருத்தருமே வந்து கொண்டிருக்கிறார்கள். தாய்வான் நாட்டில் ஒரு நூலகம் உள்ளது, 24 மணி நேரம் திறந்திருக்கும் நூலகம். ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கு, ஒரு 11 மணிக்கு அந்த நூலகத்தில் சென்றால் கூட இளைஞர்கள் உட்கார்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறார்களாம். 1 மணி 2 மணி கூட வாசிக்கிறார்களாம். அப்போதுதான் ஒரு உண்மை புரிந்தது, ஒரு நாட்டிற்கு பொருளாதாரம் எவ்வளவு முக்கியமோ நூலாதாரமும் அவ்வளவு முக்கியம். நூலகங்கள் பெருக வேண்டும், வாசிப்பு பழக்கம் அதிகரிக்க வேண்டும். வாசிக்க வாசிக்கத்தான் நாம் இன்னும் அதிகமாக நம் காரியங்களை செய்து முடிக்க முடியும். ஒரு முறை தமிழ் தாத்தா ஊவேசா என்ன பண்ணியிருக்காரு, அவரை கூட்டிகிட்டு ஒரு பையன் வந்து படி ஏறி போயிருக்கான். அவன் கூட நடக்கும்போதே அவர்கிட்ட சொல்லியிருக்கான், படி படி அப்படின்னு சொல்லி. அவரால் நடக்க முடியல, படி படிங்க. அதை தாண்டா நானும் சொல்கிறேன், படி படி படித்தாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு. வாசித்தால் மட்டுமே வாழ்வில் முன்னேற முடியும். வாசிப்பின் மூலம் ஒரு சமூகம் மேம்படும். இந்த சமூகம் மேம்படுவதற்கு தான் நாம் வாசிக்க வேண்டும். வாசிப்பின் இன்று பெண் கல்வி, சமத்துவம், சுதந்திரம் எல்லாம் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோமே, அனுபவிக்கிறோமே. எப்படி? தலைவர்கள் வாசித்து இதையெல்லாம் நமக்கு பெற்று தந்ததனால்தான். இல்லை என்றால் இன்றும் நாம் அடிமைகளாக தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். வாசிப்பு 4 விஷயம் செய்யும். அறிவை பெருக்கும், தினமும் புதிய தகவல்களை உங்களுக்கு தரும், தினமும் ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்த அனுபவத்தை உங்களுக்கு தரும், உங்கள் மன அமைதியை கொடுக்கும், உங்கள் மொழி வளரும், உங்களுக்கு அதிக சொற்கள் தெரிய வரும். சொற்கள் தெரிய வரும் பொழுது என்ன செய்வீர்கள்? இன்ட்ரோவர்ட் என்ற ஒருத்தன் இருக்கவே மாட்டான். நண்பர்களோடு பேசும் பொழுது நீங்கள் நிறைய பேசுவீர்கள், ஏன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, நீங்க வாசிச்சிருக்கீங்க. நண்பர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு கூடும். சொற்கள் தெரிய தெரிய, உங்கள் மொழி வளர வளர, உங்கள் தனிப்பட்ட மனிதன், உள்ளார்ந்த மனிதன் வளர்ந்து கொண்டே இருப்பான். அதைவிட முக்கியமானது, இங்கு அதிக திட்டங்கள் செயல்படாமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? தைரியமாக முடிவெடுக்க முடியாதவைதான். முடிவெடுக்கும் தைரியம் வேண்டும், முடிவெடுக்கும் திறன் வளர வேண்டுமா? வாசியுங்கள். சிந்தனை கூர்மையாகும். சிந்தனை கூர்மையாகும் பொழுது தாராளமாக தைரியமாய் எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம், இதை இப்பொழுது செய்ய வேண்டும், இதை அப்பொழுது செய்து கொள்ளலாம் என்று நீங்கள் மிக எளிதாக உங்கள் வாழ்க்கையில் முடிவெடுத்து விடுவீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் வாசிக்கும் போது ஒரு புது உலகத்தை சந்திக்கிறோம், புது நண்பர்களோடு உலாவுகிறோம், நிறைய உண்மைகளை வாசிப்பு உங்களுக்கு தரும், நிறைய மனிதர்களின் வழிகளை வாசிப்பு உங்களுக்கு பேசும். ரீசெண்டா ஒரு கவிதை வாசித்தேன். கடவுள் பாலிலும் தேனிலும் பழத்திலும் குளித்துக் கொண்டிருப்பதால் தான் எங்கள் குடிநீர் தொட்டியில் கலக்கப்பட்ட மனத்தினை கலந்த கயவர்களை கண்டு அமைதியாக இருக்கிறாரோ என்னவோ. ஒரு சம்பவம் நடந்திருக்கு, 5 வரியில் எழுதிட்டான். நீங்க அந்த சம்பவத்தை வாசிக்க வேண்டாம், போய் பார்க்க வேண்டாம். அவனோட வழியை எவ்வளவு அழகா, அதுல அவனோட கருத்தையும் உள்ள வச்சிருக்கான். கடவுள் பாலிலும் தேனிலும் பழத்திலும் குளித்துக் கொண்டிருப்பதால் தான் எங்கள் குடிநீர் தொட்டியில் கலக்கப்பட்ட மனத்தினை கலந்த கயவர்களை கண்டு அமைதியாக இருக்கிறானோ அப்படின்னு அவன் மட்டும் கேட்கான். என்ன பதில் சொல்ல முடியும்? வாசை குழந்தைசாமி எழுதிய ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த கவிதை இது. வாசிக்கும் பொழுது தன்னம்பிக்கை ஏற்படும். விளையும் பொருள் எதுவும், விளையும்னா விளைச்சல் இல்லை, விரும்புகிறது. விளையும் பொருள் எதுவும் வீடு வந்து தானாக நுழையும் என கருதும் நோக்குடைய நல்லேன். என் பயணம் பெரிது, நான் செல்லும் பாதை நெடிது, வழித்துயரம் தவிர்க்க துணை தேடேன். என் படைக்கு ஒரு சிலர் போதும், நான் ஒருவனே போதும். அந்த ஒரு சிலரும் இல்லைன்னா நான் ஒருவனே போதும். எவ்வளவு தன்னம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள் இது. வாசிக்கும் பொழுது மனிதர்களை தேட மாட்டீர்கள், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி. இங்கு வாசிப்பு ஒரு முக்கியமான, இங்க உலகத்தில் எழுதப்பட்ட எல்லாமே ஒரு 3 விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்லுது. அது என்னன்னு நான் கடைசியா சொல்லுவேன். இங்கே அதை பொருத்தி பார்த்துக்கலாம். எந்த கதையாகணும், எந்த நாவலாகணும், எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த 3 விஷயத்தை தான் பேசிக்கிட்டே இருக்கு. இன்னும் நீங்கள் வாசிக்கும் போது மனிதர்களை மிக நெருக்கமாக உணர்வீர்கள். சொன்ன விலைக்கே அந்த குடையை நான் வாங்கிய போது, ஒரு பெருமழை பெய்தது அவன் மனதில், என் மேலும் தெரித்தது அந்த சாரல்.
ஒரு சாதாரண விஷயம்தான். எத்தனை பேர் இதெல்லாம் நின்று ரசிச்சிருப்போம். போய் ஒரு கடைக்காரன்ட்ட பேரம் பேசிட்டு இருப்போம். அவன் சொன்ன விலைக்கே வாங்கிட்டா அவன் வீட்டில் செம்மையாக மழை பெய்தான், அந்த சாரல் இவருக்கு தெரிஞ்சுதான். எப்படி எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? இப்படி லயிக்கவாவது வாசியுங்கள். இடத்தை அடைத்து கொண்டு கிடக்கும் அப்பாவின் பழைய சைக்கிள், இடத்தை அடைத்து கொண்டு கிடக்கும் அப்பாவின் பழைய சைக்கிள் தூக்க முடிகிற அளவுக்கு லேசானதுதான், தூக்க முடிகிற அளவுக்கு லேசானதுதான் என்றாலும் வீச முடியாத அளவுக்கு கனமானது, வீச முடியாத அளவுக்கு கனமானது. கவிஞர் ஜோ எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப சமீபத்தில் என் தந்தையை தவறவிட்ட எனக்கு இவையெல்லாம் நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது. நண்பர்களே, இதையும் தாண்டி இரண்டு வெவ்வேறுபட்ட வாழ்க்கை, எப்படி சொல்வது, வாழ்க்கையில் நடக்கும் இரண்டு வெவ்வேறுபட்ட நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் சிந்தித்திருக்கிறார்கள். இரண்டு கை கழுவல்களுக்கு இடையே கிடக்கிறது, இரண்டு கை கழுவல்களுக்கு இடையில் கிடக்கிறது ஒரு பெரும் பசியும் ஒரு பரம திருப்தியும். ஒரு பெரும் பசியில போய் நம்ம கை கழுவோம், அடுத்து சாப்பிட்டு பரம கை கழுவோம், அவ்வளவுதான். இப்படியாக நீங்கள் ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் பொழுது புதிய புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அண்ணல் அம்பேத்கருடைய நூலகம் தான் பெரிய நூலகமா இருந்துச்சு. 2 லட்சம் நூல்களுக்கு மேல் வாசித்தவர் அண்ணல் அம்பேத்கர். அவர் கூறுகிறார், நான் நூல்களால் உருவாக்கப்பட்டவர், வாசிப்பதின் மூலமாகவே சமூக சீர்திருத்தவாதியாக மாறப்பட்டவன் நான், வாசிப்பு தான் எனக்கு இவ்வளவு பெரிய இடத்தை தந்தது என்று. துக்கப்போர் என்று ஒரு இனம் இருந்தது ரஷ்யாவிலே. அந்த ரஷ்யாவிலே ஒரு சட்டம் பிறப்பித்த பொழுது அவர்கள் எல்லாம் இயற்கையை வணங்குபவர்கள், அவர்கள் கடவுளை வணங்க மாட்டார்கள், இயற்கையை மட்டும்தான் வணங்குவார்கள். இப்போ ரஷ்யா அவர்களை துரத்தி விடுகிறது. இப்போ டால்ஸ்டாய் என்ன பண்றாரு அப்படின்னா, அரசாங்கத்திட்ட பேசுறாரு, இவங்கெல்லாம் துரத்தி விடாதீங்க, இவங்க இங்கே இருக்கட்டும் அப்படின்னு. அரசாங்கம் ஒத்துக்கொள்ளலை. உடனே டால்ஸ்டாய் என்ன பண்றாரு, மற்ற நாடுகளிடம் பேசுகிறார், இப்படி இங்கே ஒரு இனம் இருக்கிறது, இவர்களை உங்கள் நாட்டுக்கு அனுப்ப வேண்டும், யார் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று. கனடா அரசாங்கம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் அனுப்புங்கள் என்றது. இப்பொழுது இத்தனை ஆயிரம் மக்களை அனுப்ப வேண்டும், பணம் இல்லை. ஒரு எழுத்தாளர் என்ன செய்கிறார் தெரியுமா, நாவல் எழுதி சம்பாதிச்சு அந்த காசுல இவங்களை அனுப்புறான். ஒரு நாவல் எழுதுறாரு, அதை விற்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, தான் பையனை அந்த ட்ரெயின்ல போட்டு அனுப்புறாரு கனடாக்கு. கனடா கவர்மெண்ட் கிட்ட பேசுறாரு, இவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து அங்கு இவர்களுக்குன்னு ஒரு காலனியை உருவாக்குகிறார்கள். அவர்கள் கடவுளை வணங்க மாட்டார்கள், இயற்கையை வணங்குவார்கள். ஆனால் அந்த காலனியில் டால்ஸ்டாய்க்கு சிலை உள்ளது. ஒரு எழுத்தாளன் என்னவெல்லாம் செய்கிறார் என்று பாருங்கள். பின்னாடி இருப்பது யார் தெரியுமா, அந்த வாசகர். அவர் விற்ற அந்த நாவல்களை வாங்கி வாசித்ததனால்தான் இந்த காரியம் சாத்தியமானது. நண்பர்களே, நீங்கள் வாசிக்கும் ஒவ்வொரு விஷயமும் எங்கோ ஒரு இடத்தில் யாருடைய வாழ்விற்கோ வெளிச்சமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அதற்காக வேணும் வாசியுங்கள். வாசிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. அறம் வளர நீங்கள் வாசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் அறம் வளர வேண்டுமானால் நீங்கள் வாசிக்க வேண்டும். தினமும் வெறும் 20 நிமிடம் செலவு செய்யுங்கள், 20 நிமிடம் செலவு செய்யுங்கள். கதை, சிறுகதை வாசியுங்கள். வாசிப்புக்கான சூழலை உருவாக்குங்கள். நீங்கள் நினைத்தால் முடியும். எத்தனை முறையோ நாம் எங்கு செல்கிறோம், டீ கடைக்கு சென்று கொண்டே இருக்கிறோம். எதற்கு செல்கிறோம் என்று வீட்டில் இருக்க பிடிக்கலன்னா வெளியே வந்துடுவோம், சலச்சலம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வெளியே வாங்க, ஏதாவது ஒரு பார்க்கில் உட்காருங்க, இந்த பிளாட்ஃபாரத்தில் உட்காருங்க, வாசிங்க. வாசிக்கும் பொழுது தானாக உங்களுக்கு உள்ள அது கிடக்காது, வெளியே பேசுவீங்க. பேச 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 நீங்கள் மற்றவருக்கு வெளிச்சமாவீர்கள். உங்கள் வாழ்வு மற்றவருக்கு வெளிச்சமாகும். அதுதான் வாழ்வின் வெளிச்சம், வாசிப்பு. அறிவு என்பது ஒரு ஒளி, அந்த ஒளியில் கண்ணாடி தான் வாசிப்பு. ஒரு குழந்தை தினமும் 20 நிமிடம் வாசித்தால் போதும். உங்களுக்கெல்லாம் குழந்தை, சிறு குழந்தைகள் இருந்தால் அவர்களை வாசிப்புக்குள்ளாக தள்ளிவிட்டு விடுங்கள். எப்படி நீச்சல் தெரிந்து கொள்வதற்கு குளத்தில் தள்ளிவிட்டு மேல் நின்று கவனிக்கிறீர்களோ அதே போல் வாசிப்புக்குள்ளாக தள்ளிவிட்டு விடுங்கள். தினமும் 20 நிமிடம் வாசிக்க வைங்கள். ஒரு வருடத்தில் 18 லட்சம் வார்த்தைகளை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அந்த வார்த்தைகளை அவர்கள் கற்றுக்கொண்டால் அவர்கள் பேரறிவாளர்களாக மாறுவார்கள். புத்தகங்களை குழந்தைகளிடம் கொண்டு செல்லுங்கள். யுவான் சுவாங் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படித்தவர், அதே பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக வேலை பார்த்தவர்.
இவர் என்ன செய்கிறார் என்றால் சொந்த நாட்டுக்கு சென்று புத்த மதத்தை பரப்ப விரும்புகிறார். அப்பொழுது சில அறநூல்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி சிந்து நதியிலே அறநூல்களை ஏற்றி இவரை வழியனுப்ப வந்த மாணவர்களையும் கூட்டிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். சிறு தூரம் சென்றவுடன் கடுமையாக புயல் அடிக்கிறது. கடும் புயல். என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்பொழுது படகோட்டி கூறுகிறான், ஐயா படகுல உள்ள சுமையை குறைத்தால் படகை எப்படியாவது கொண்டு சென்று விடலாம், இல்லை படகு கவிழ்ந்து விடும் என்று. எல்லோர் கண்களும் எதில் இருக்கும்? புத்தகங்களை தூக்கி எறிந்து விடலாம். ஆனால் அந்த மாணவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நாங்கள் படித்து விட்டோம், அங்கு படிக்காத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் போய் பாடம் நடத்த வேண்டும், எங்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிறோம் என்று அனைவரும் சிந்து நதியில் குதித்து விட்டார்கள். அப்படியானால் உயிரை தியாகம் செய்து ஒரு குழுவை வாசிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருவனுக்கு வருகிறது அல்லவா? இன்று அப்படி நீங்கள் உயிர் தியாகம் எல்லாம் செய்ய வேண்டாம். ஆனால் அந்த எண்ணம் வருகிறது என்றால் வாசிப்பு எவ்வளவு மகத்தானது என்று பாருங்கள். இன்று நூல்கள் மிக எளிதாக கிடைக்கிறது. இங்கே நூலகமே அமைந்திருக்கிறது. நூலகம் இல்லாத கிராமங்கள் இன்றும் இருக்கிறது. நூலகம் இல்லாத தெருக்களில் ஓப்பன் ஷெல்ஃப் நூலகங்களை நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். வாசிக்க உயிர் தியாகம் செய்தவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். நண்பர்களே, வாசிப்பு அவ்வளவு முக்கியமானது. அந்த உயிர் தியாகம் செய்தவர்களை நினைவூட்டும் விதமாக அங்கு சென்று அவர் அநேகர்களுக்கு அந்த நூல்களை கடத்தினார். 20 வருடம் லண்டன் நூலகத்திலே படித்து ஆய்வு செய்ததால் மட்டும்தான் காரல் மார்க்ஸ் பொது உடைமையின் தந்தையானார். இது உண்மை, மார்க்ஸே சொல்லி இருக்கிறார். அண்ணாவோட ஸ்டோரி உங்க எல்லாருக்குமே தெரியும். உயிர் போற நிலைமையில இருக்காது, இந்த ஆபரேஷன் பண்ணாதான் காப்பாற்ற முடியும். டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ண போதில் சொல்றாராம், இன்னும் கொஞ்சம் பக்கம் இருக்கு, நாளைக்கு ஆபரேஷன் பண்றியா அப்படின்னு கேட்காராம். ஆபரேஷன் பண்ணாலே செத்தாலும் செத்து போயிடுவோம், இதை படிக்காம போயிட்டோம்னா எப்படி பாருங்கள். உயிரை துச்சமாக மதிக்கிற அளவுக்கு இந்த வாசிப்பு ஒரு மனிதனின் போதையை ஏற்றும். ஏன், அன்று அவர் படித்ததை கூறினார், பெருந்தலைவரானார், நிறைய பேருக்கு எல்லாம் போய் சேர்ந்தது. அநேகருக்கு வாழ்வின் வெளிச்சமானார் அண்ணா, அநேகருக்கு வாழ்வின் வெளிச்சமானார் இவான் ஸ்வாங், அநேகர் வாழ்வின் வெளிச்சமானார் காரல் மார்க்ஸ். இப்படி சாதித்த எல்லா தலைவர்களுமே வாசிப்பு பழக்கமுடையவர்கள் தான். வேறெங்கும் செல்ல வேண்டாம். ஏபிஜே அப்துல் கலாம் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு, நூலகத்துக்கு போய் படினா அவங்க அப்பா சொல்றாரு, நூலகத்துக்கு போறாரு, அங்க போயிட்டு ஒரு சயின்ஸ் புக்கு, இந்த டிராவல் டு த மூன் புக் எடுத்து வாசிக்கிறாரு. வாசிக்க உடனே இப்படியெல்லாம் நம்ம போகலாம் போல நினைச்சிட்டு அன்றிலிருந்து அறிவியல் மேல் வந்த ஆர்வம் அவருக்கு தொடர்ந்து வாசிக்க செய்தது. மிக சமீபத்தில் அவரது நினைவகத்தை போய் பார்த்திருந்தேன். எப்பொழுது ஆரம்பித்த பழக்கம் அது. இறுதியாக அவர் இறக்கும் முன் பயன்படுத்தப்பட்ட பொருள்களை வைத்திருந்தார்கள் ஒரு இடத்தில். 2 புத்தகங்கள் இருக்குது. அந்த பெட்டிக்குள் புத்தகங்களை வைத்திருந்தார். நண்பர்களே, எப்பொழுதும் புத்தகங்களை சமைக்கிறீர்கள் அல்லவா, நிச்சயமாக புத்தகங்கள் உங்களை வெளிச்சமாக்கும். அநேகருக்கு உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக மாற்றும். ரஷ்யா இந்தியாவை மதிக்கவே மதிக்காது. அந்த காலகட்டத்திலே ரஷ்ய தூதராக டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருக்கிறார். அப்பொழுது ஸ்டாலினிடம் போய் எல்லாரும் சொல்லுவாங்களாம், இந்த ராதாகிருஷ்ணன் எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்காரு. என்ன படிக்கிறாரு? 12 மணி நேரம் படிக்கிறார் ஒரு மனுஷன். அவர் 12 மணி நேரம் வாசிப்பதனால் அவர் மேல் தனி மரியாதை ஸ்டாலினுக்கு வந்தது. இந்தியா மீதும் மரியாதை வந்திருக்கு. ஒரு நாட்டை நாம் வெளியே செல்லும் போது அந்த பார்வை, அவர் வாசிப்பதனால் அந்த பார்வை மாறுகிறது. நீங்களும் உங்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு என்று ஒரு பார்வை வைத்திருப்பார்கள். அந்த பார்வையை முற்றிலுமாக மாற்ற வேண்டும் என்றால் வாசியுங்கள். மிக சமீபத்தில் ஒரு கவிதை படித்தேன். என்னை அப்படியே உங்கள் காலத்திற்கு கொண்டு வந்தது. உங்கள் காலத்தில் நான் பிறக்கவில்லை, நான் பார்த்திருக்கவும் மாட்டேன். அந்த காலம்தான் நன்றாக இருந்தது. பேருந்துகள் கொண்டு மாலை முரசு விற்பார்கள். எந்த நிறுத்தத்தில் ஏறினாலும் அமர இடம் கிடைக்கும். மிதிவண்டி வைத்திருந்தோம். நான் பஞ்சர் ஒட்ட பழகியிருந்தேன். எம்ஜிஆர் உயிரோடு இருந்தார். கலைஞரின் அறிக்கைகளை தேடி தேடி படித்தார்கள். எல்லா வீடுகளிலும் முதல் மரியாதை பாடல் ஒலித்தது. வானொலி நாடகங்களை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தோம். சாவி இதயம் பேசுகிறது பத்திரிகைகள் வந்தன. எல்லாருமே அரசு பள்ளியில் படித்தோம். சாலையில் எப்போதாவது ஒரு வண்டி போகும். மழை நின்று நிதானமாய் பொழியும். இந்த இடம் என்னை மிகவும் அருமையா, மழை நின்று நிதானமாய் பொழியும். இன்னைக்கு நான் அப்படி பொழிஞ்சு பார்க்கவே இல்லை. சாராய கடைகள் இருந்தன. இன்றைய கூட்டம் அக்கடைகளில் இருந்ததே இல்லை.
சாராய கடைகள் இருந்தன, ஆனால் இன்றைய கூட்டம் அக்கடையில் இருந்ததே இல்லை. தமிழ் ஆசிரியர்கள் தன்னிகரற்று விளங்கினார்கள். நல்ல நூல்களுக்கு அன்னம் பதிப்பகம்தான். வேலைக்கு போகாதவன் எந்த குடும்பத்திற்கும் பாரமாயில்லை. எளிதில் மணப்பெண் கிடைத்தால் வெஸ்ட் இண்டீஸை வெல்லவே முடியாது. சண்டைக்கு போக 10 ரூபாய் போதும். சண்டைக்கு போக 10 ரூபாய் போதும். நகரத்தின் எல்லா கடைகளிலும் மிரட்சியின்றி நுழைய முடியும். யுவதிகள் பாவாடை தாவணி உடுத்தினார்கள். சிலிண்டர் மூடுதுணி போல் யாரும் நைட்டி உடுத்தியதில்லை. ராமராஜனை விரும்பி ரசித்தோம். அதிகாலைகள் பறவை கீச்சுகளில் நிரம்பி இருந்தன. புது துணிகளை விசேஷங்களுக்கு என்று உடுத்தாமல் வைத்திருந்தோம். ஊசல் சுவர் கடிகாரத்துக்கு சாவி கொடுத்தோம். தானாய் துயில் கலைந்து எழுந்ததும் இருள் கட்டியவுடன் உறங்கச் சென்றோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். தானாய் துயில் கலைந்து எழுந்தோம், இருள் கட்டியவுடன் உறங்கச் சென்றோம். ஆம், அந்த காலம்தான் நன்றாக இருந்தது. என்னோடு இப்பொழுது பயணித்தீர்கள் என்றால் உங்கள் காலத்திற்கு நீங்கள் போய் வந்த அனுபவத்தை நீங்கள் அடைந்திருப்பீர்கள். எப்படி கால மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பது இந்த கவிதை நமக்கு மிக அழகாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இப்படி கால மாற்றங்களை அறிந்து கொள்ளவாயினும் வாசியுங்கள். நாமத்துக்குமார் ஒரு கவிதை எழுதியிருப்பார். ஆண்களின் காதல் புத்தகத்தில் வைத்த மயிலிறகு மாதிரி, குட்டி போடாது என தெரிந்தும் தீனி போட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று. ஸ்லாகியுங்கள், வாசித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். அதாவது சில மனிதர்கள் இருப்பார்கள், இவன் தோட்டத்தில் பனியும் இருக்கிறது புல்லும் இருக்கிறது, படித்துளி செய்ய தெரியவில்லை. இவன் வானத்தில் வெயிலும் இருக்கிறது மழையும் இருக்கிறது, ஒன்று குலைத்து வானவில் செய்ய தெரியவில்லை. இவன் கடலில் அலையும் இருக்கிறது கரையும் இருக்கிறது, கடந்து போக தெரியவில்லை. அதேபோல் இவன் வாழ்வில் இன்பமும் இருக்கிறது துன்பமும் இருக்கிறது, இணைத்து வாழத்தான் தெரியவில்லை. அன்பு நண்பர்களே, இன்பத்தையும் துன்பத்தையும் இணைத்து வாழ வேண்டும் என்றால் வாசியுங்கள். வாசிப்பு உங்களுக்கு சொல்லித்தரும். நிச்சயமாக வாசிப்பு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். மாஞ்சோலையில் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவே தெரியாது. தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் புத்தகத்தில் படிக்கும் பொழுது ஒரே ஒரு கதையில் மட்டும் அந்த சம்பவங்கள் வரும். அதன் பிறகு அது என்னை எரியும் பனிக்காட்டை நோக்கி உந்தி தள்ளியது. எரியும் பனிக்காடு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நான் கண்ணீர் சிந்தாத பக்கங்களே அதில் இல்லை. எப்படி என் முன்னோர்கள் அங்கு கஷ்டப்பட்டார்கள், என்னென்ன சம்பவம் நடந்தது என்று புட்டு புட்டு அதில் எழுதியிருக்கிறார்கள். நான் அவர்களோடு சென்று தேயிலைப்படுத்திக் கொண்டிருந்தேன். அதற்கு பின்பு எப்பொழுதெல்லாம் ஆண்களில் கால் வைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் இரத்த வாடை வீசிக்கொண்டே இருக்கிறது. நீங்களும் அதை உணர எரியும் பனிக்காடு வாசியுங்கள். இது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ இருக்கிறது, எத்தனையோ புத்தகங்கள், எத்தனையோ வரலாற்று புத்தகங்கள் இருக்கிறது. நான் எம்ஜிஆரை சந்தித்ததே இல்லை, ஆனால் அவர் பக்கத்தில் உட்கார்ந்த உணர்வு எனக்கு கிடைத்திருக்கிறது முகிலின் புத்தகங்களை வாசிக்கும் பொழுது. செங்கிஸ்கானை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படி ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த உலகத்தையே ஆள முடியும், எப்படி ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்ட மக்கள் இந்த உலகத்தையே ஆண்டிருக்கிறார்கள், எப்படி ஒரு காட்டுமிராண்டி கூட்டம் அரசர்களாக மாறியது என்று செங்கிஸ்கான் வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் மனிதர்களிடம் நெருக்கமாக போக இன்னும் சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்மகிட்ட குறைவு இருக்கும். அதுல ஒரு கவிதை இப்படி இருந்துச்சு. கண்டுபிடிப்பது கொஞ்சம் கடினம்தான் அந்த மாற்றுத்திறனாளியின் வீட்டை, கண்டுபிடிப்பது கொஞ்சம் கடினம்தான் அந்த மாற்றுத்திறனாளியின் வீட்டை ஊனம் தவிர்த்து அடையாளம் கூறி, ஊனம் தவிர்த்து அடையாளம் கூறி அந்த மாற்றுத்திறனாளி வீட்டை கண்டுபிடிப்பது கடினம்தான். அதாவது நம்ம அதை சொல்லக்கூடாதுன்றத அதில் நமக்கு சொல்லி தருவாங்க. பாவம் அவனை குள்ளன்னு சொல்லாதடா கருப்பா அப்படின்னு ஒரு கவிதை படித்தேன். பாவம் அவனை குள்ளன்னு சொல்லாதடா கருப்பாவான். இங்கு நிறைவேற்றுமையும் நாம் செய்யக்கூடாது என்பதை புத்தகங்கள் நமக்கு சொல்லித்தரும். மனிதர்கள் மனிதர்களாகத்தான் பார்க்க வேண்டும். எல்லா மனிதர்களும் இங்கு சமம்தான். அதைத்தான் புத்தகங்கள் அப்பொழுது இருந்து இப்பொழுது வரை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. வாசிப்பு உணர்த்தும் பேருண்மையை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று கூறியிருந்தேன். 4 விஷயங்கள். வாசிப்பு உணர்த்தும் பேருண்மை, நீங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய பேருண்மை.
ஒன்று, செல்வம். செல்வம் நிலையானது இல்லை. செல்வம் அதிகம் சேர சேர பிரச்சனையோடு தான் வரும். யாரிடமும் செல்வம் நிலைத்திருக்கவே இருக்காது. இன்று இருக்கும் நாளை போகும். இதை வாசிப்பு உங்களுக்கு உணர்த்தும். இந்த இல்லாமையை உணர்த்தும். இரண்டாவது, ஆரோக்கியம். 15 வயசுல ஓடுற மாதிரி 50 வயசுல ஓட முடியுமா? 15 வயசுல ஸ்பீடா எழுதுன மாதிரி 50 வயசுல எழுத முடியுமா? 15 வயசுல பார்க்குற மாதிரி 50 வயசுல பார்க்க முடியுமா? ஆரோக்கியம் நிலையானது அல்ல, நிலைத்தன்மையற்றது. இந்த பேருண்மையை வாசிப்பு உணர்த்தும். மூன்றாவது, புகழ். ஒருவருக்கொருவர் புகழ் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு மிகப்பெரும் நடிகர் உச்ச நட்சத்திரம் வரும் பொழுது அந்த விமான நிலையத்தில் ஆளே இல்லையாம். என்னவென்று கேட்கும்போது, வளர்ந்து வரும் இன்னொரு நடிகர் வருகிறார், அதனாலதான் ஆள் இல்லை, எல்லாரும் அங்க போயிட்டாங்க. நண்பர்களே, புகழ் மாறிக்கொண்டே இருக்கும். நாகேஷ் ஒரு தடவை சொன்னாராம், டேய் எவ்வளவு நாள் வேலைக்கு போறேன்னு சக நடிகரை பார்த்து கேட்டாராம். நான் ஒரு 20 நாள் வேலைக்கு போவேன். எனக்கு வேலை இல்லடா, நான் 3 நாள் 4 நாள் தான் வேலைக்கு போவேன். யாரு? நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதன், புகழின் உச்சியில் இருந்த ஒரு மனிதன். புகழ் நிலையானது அல்ல. உறவு மிக முக்கியமான விஷயம். எந்த உறவுமே நிலையானதல்ல. ஒருவர் உங்களோடு 1 வருடம் 2 வருடம் பயணிப்பார்கள். மிஞ்சி போனால் 5 வருடம் 10 வருடம் பயணிப்பார்கள். யாரை நீங்கள் மிக அதிகமாக நேசிக்கிறீர்களோ அவர்கள் தான் உங்களை துரத்துவார்கள். யாரை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்களோ அவர்கள் தான் உங்களை காயப்படுத்துவார்கள். இதை நான் கூறவில்லை, புத்தகங்கள் உங்களுக்கு கூறும். இது உண்மை. இது நிலைத்தன்மையற்றது. மனுஷபுத்திரன் ரீசெண்டா எழுதின எக்ஸ் கவிதை ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. நான் யாருக்கும் எக்ஸாக இருந்ததே இல்லை. ஏனென்றால் இதற்கு முன்பு இருந்தவர்களோடு உண்மையில் நான் உறவில் இருந்தேனா என்று எனக்கு தெரியவில்லை. நண்பர்களே, இந்த 4மே நிலையானது அல்ல என்பதை வாசிப்பு உங்களுக்கு கற்றுத்தரும். இந்த பேருண்மை உங்களுக்கு விளக்கும். இந்த பேருண்மை தெரிந்தால்தான் இந்த உலகம் நிலையற்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இதை பொருத்தி பாருங்கள். எல்லா இலக்கியங்களுமே இந்த 4 பேருண்மைகளை தான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கு. புத்தகங்களை வாசித்து மற்றவர்கள் வாழ்வில் நாம் வெளிச்சமாக வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கலான் இருக்கேன். அதாவது, இந்த உலகத்தில் நான் கேட்ட ஒரு கதை தான். தஸ்தாவஸ்கி எழுதினது. ஒரு பெண் அதிகமாக பாவம் செஞ்சுட்டே இருப்பாளாம். நன்மையே செஞ்சது கிடையாதான். இப்போ அவன் மறிச்ச உடனே மேலே போவாளாம். அப்போ மேலோகத்தில் உள்ளவங்க இவளை நரகத்துக்கு தள்ளுறதுக்கு ரொம்ப திட்டமிட்டு இருப்பாங்களாம். அப்போ அந்த நன்மை தேவதை சொல்லுமா, ஒரு நல்லது செஞ்சிருப்பா பாருங்க அப்படி. தேடி தேடி பார்ப்பாங்களாம். ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு நல்லது செஞ்சிருப்பா பாருங்க, ஒன்று இருந்தாலும் நம்ம தப்பிடலாம். அப்போ ஒன்னே ஒன்று செஞ்சிருக்கா. என்ன செஞ்சிருக்கா? ஒரு நாள் வெங்காயம் பொறிச்சிக்கிட்டு இருக்கையில ஒரு பிச்சைக்காரன் வெளியே இருந்து அம்மா தாயான்னு இருக்கான், வெங்காயத்தை தூக்கி போட்டிருக்கா. அது போதும், அவளை கூப்பிட்டுருக்கேன். ஒரு நல்லது போதும், உங்களை கூப்பிட்டுருக்கேன். சரி, இப்போ என்ன செய்ய? நீ கீழே தான் இருக்கா, நரகத்தில் இருக்கா, அந்த குழிக்குள்ளே கிடக்கா, ஒரு வெங்காயத்தை போடு, அவள் அதை பிடிச்சி மேலே வரட்டும்னு. இப்போ இந்த நன்மை தேவதை ஒரு வெங்காயத்தை தூக்கி போடுகிறாள். காலை இவள் பிடித்து கொண்டாள். மேலிருந்து குரல் கேட்கிறது, மகளே இந்த வெங்காயத்தை பிடிச்சிக்கோ, நீ ஒரே ஒரு நல்லது செஞ்சிருக்க, அதை காட்டி உன்னை நான் மேலே தூக்கிடுவேன். அந்திருமேன்னு பயப்படாத, ஏன்னா பிடித்திருக்கிறது நம்பிக்கை தேவதை, தைரியமாக வா. அந்த வெங்காயத்தை பிடிச்சிக்கிட்டா. இப்போ கீழே உள்ள எல்லாவனுக்குமே கேட்டிருக்கும், இவர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறான், இவ காலை பிடிச்சா மேலே போயிடலாம், இவ காலை பிடிச்சா எங்கே போயிடலாம், மேலே போயிடலான்னு ஓடி இவ காலை பிடிக்கிறாங்க. வெங்காயம் மேலே போகும்போது இவ என்ன செய்யறா, காலை பிடிச்சவன்ட்ட இது எனக்காக அனுப்பப்பட்ட வெங்காயம், இதுலலாம் நீங்கள் வரக்கூடாதுன்னு உதறி விட்டுறா. உதறிய உடனே வெங்காயத்தோடு சேர்த்து அந்த தேவதையும் இழுத்து உள்ளே தள்ளி விடுகிறாள். இந்த கதை கூட ஒரு உண்மை என்ன நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சின்ன நன்மை செய்திருந்தால் கூட நீங்கள் நல்லவர்களாக இருந்து விடலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒரு சின்ன நன்மை செய்திருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். எந்த குழியில் நீங்கள் இருந்தாலும் உங்களை தேடி ஒரு சந்தர்ப்பம் வந்து சேரும், இயற்கை அமைத்து தரும். அப்பொழுதும் நீங்கள் சுயநலமாக வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. சுயநலங்களை தவிர்த்து மனிதனை மனிதனாக பார்க்க பழகுங்கள். எல்லாருக்குமான மனிதர்களாய் மாறுங்கள். வாசிப்பு உங்களை பூரணப்படுத்தி புத்துயிர்ப்பை தரும். இன்னொரு முக்கியமான விஷயம், படிக்க தெரிந்த எவன் ஒருவன் புத்தகங்களை படிக்காமல் இருக்கிறானோ அவன் படிக்க தெரியாதவன் நிலையை விட அவனது நிலை மோசமானது.
வாசிக்க தெரிந்த நீங்கள் புத்தகங்களை வாசிக்கவில்லை என்றால் உங்களுக்கும் வாசிக்க தெரியாதவனுக்கும் என்ன வித்தியாசம் ஒன்று விட போகிறது? ஒரு வித்தியாசமும் கிடையாது. இறுதியிட்டு கூற முடியாத காரியங்களுள் இந்த வாசிப்பும் ஒன்று. வாசிப்பிற்கு என்று முடிவே கிடையாது. இது ஒரு முடிவிலி. நீங்கள் தான் எதை வாசிக்க வேண்டும், எப்படி வாசிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வாசிக்க வேண்டும். நம்மை சுற்றி கோடிக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே எழுதிய புத்தகங்களும் இருக்கிறது. நீங்கள் அவைகளை தேடி கண்டுபிடித்து வாசியுங்கள். வாசிப்பு உங்கள் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான தேவைகளில் ஒன்று. பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. வாசிப்பு என்னும் சின்ன துடுப்பு பெருங்கடலாகிய இந்த உலகத்தில் நீங்கள் நீந்த உங்களுக்கு உதவி செய்யும். அன்பு நண்பர்களே, வாசிப்பு மிக மிக அவசியம். காற்றை பார்த்தேன் என்று சொன்னேன், நீங்கள் நம்பவில்லை. சருகுகள் நகர்ந்தன என்று சொன்னேன், நீங்கள் நம்பினீர்கள். எதையுமே நம்பும்படியாக சொல்ல வேண்டியிருக்கிறது. காற்றை பார்த்தேன் என்று சொன்னேன், நீங்கள் நம்பவில்லை. சருகுகள் நகர்ந்தது என்று சொன்னேன், நீங்கள் நம்பினீர்கள். எதையுமே நம்பும்படியாக சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படித்தான் இந்த குமிழ்முனை உருவாகிய கதை. உங்களிடம் இன்று நான் பேச வரும் பொழுது எப்படி உங்களை நம்ப வைப்பது? வாசித்தால் வாழ்க்கை மாறும் என்று நம்ப வைக்க வேண்டும். அதற்கு உதாரணம் எங்கள் குமிழ்முனை புத்தக வண்டிதான். மனுஷன் உடம்பில் வியர்வையும் கண்ணில் கண்ணீரும் இருக்கிற வரை உலகத்தில் ஈரம் வற்றவே வற்றாது. அதுபோல்தான் நம்மை போன்ற வாசகர்கள் இருக்கிற வரை வாசிப்புக்கு அழிவே கிடையாது. நம்மளே எனக்கு மிகப்பெரிய நூலகம் வைக்கணும்னு ஆசை. நான் சம்பாதிக்க ஆரம்பித்ததுலேருந்து புத்தகங்கள் வாங்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 புத்தகங்கள் நான் வச்சுருக்கேன். என்னோட வயசில் நானே சம்பாதிச்சு நான் வாங்கி சேர்த்தது. நூலக பார்வையிலேயே புத்தகம் வாங்கியிருப்பேன். எனக்கு ஒரு கனவு நூலகம் இருக்குது. ஆனால் நூலகம் வைக்கிறது மிகப்பெரிய பொருள் செலவாகும். அதற்கான இது நம்மகிட்ட கிடையாது. இப்போ என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் பொழுது என் தம்பி ஒரு ஐடியா கொடுத்தான். நாங்கள் நண்பர்களாக தினமும் இரவு 11 மணி வரை புத்தகங்களை குறித்தும் எழுத்தாளர்களை குறித்தும் நடிகர்களை குறித்தும் சும்மா பேசி கொண்டிருப்போம். ஏன் இப்படி நேரத்தை செலவழிக்க வேண்டும், இதை எப்படி பிரயோஜனப்படுத்துவது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கையில் ஒரு புத்தக வண்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. சரி, ரைட். எங்கள் அப்பா மரித்த சமயம் அவரோட 2 வீலர் இருந்துச்சு. 2 வீலர் வெளியே தான் நிற்கிது. அந்த 2 வீலரில் 2 சிலம்பு கம்பை வாங்கி 2 பக்கமும் கட்டி குறுக்க 4 கயரை போட்டு ஒரு போஸ்ட்டுக்கு இழுத்து கட்டி அந்த கயறுலலாம் புத்தகத்தை தொங்க விட்டோம். யார் வேணாலும் வந்து இந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். நான் காலைல 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு 7:30 வருவேன். வீட்டுக்கு வந்து குளிச்சு கிளம்பி வண்டி எடுத்து ஏன்டா இருந்த புக்ஸில் செலக்டிவாக ஒரு 100 புக் எடுத்துகிட்டு போயிடுவேன். 2 மணி நேரம் 10 மணி வரை அந்த இடத்துல நிற்பேன். யார் வேணாலும் வரலாம், வாசிக்கலாம். என் அருகில் உட்காந்தே வாசிப்பாங்க. தொடங்கி ஒரு 5-6 நாட்களில் ஒருவர் 2 பேராக வந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது குறைந்தது தினமும் 4 பேர் வருகிறார்கள். அதிக வாசகர்களை சம்பாதித்திருக்கிறோம். இங்கு வாசிக்காமல் இல்லை, புத்தகங்களை கொண்டு சேர்க்க வேண்டும், அவ்வளவுதான். சோம்பேறித்தனம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் தானே. அவர்கள் வரும் இடங்களில் நாங்கள் வைக்கிறோம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கூட நீ படிச்சுக்க. எல்லாரும் சொன்னாங்க, எப்படி நம்பி புத்தகத்தை கொடுக்குறீங்க? மனிதர்களை நான் நம்புவேன். எனக்கு புத்தகம் மனிதர்களை நம்ப சொல்லி கொடுத்திருக்கிறது. இது வரைக்கும் 1 வருடத்துக்கு மேல் ஆகிறது. ஒரு புத்தகம் கூட திரும்பி வராமல் இருந்ததே இல்லை. எடுத்து சென்றவர்கள் வாசித்து விட்டு கொடுத்து விடுகிறார்கள். மனிதர்கள் நல்லவர்கள் தான். நாம் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வருட கொண்டாட்டம் இப்பொழுது செய்தோம். அதற்கு அடுத்ததாக பதிப்பகம் ஒன்று ஆரம்பித்தோம். நிறைய கதவுகள் அடைக்கப்பட்ட கதவுகளாகவே இருக்கிறது இளம் எழுத்தாளர்களுக்கு. ஏன் அப்படி இருக்கு? நம்மளே ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில் 30 புக் ரிலீஸ் பண்ணிட்டோம். 30 எழுத்தாளர்களை உருவாக்கி இருக்கிறோம். அதாவது வாசிக்க வைத்து விட வேண்டும். எப்படியாவது ஏதேனும் ஒரு முறையில் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் சென்று பொம்மலாட்டங்கள் மூலமாக வாசிப்பை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் குழந்தைகளுக்கு. மேலும் இது போன்ற உரைகள் மூலமாகவும் வாசிப்பை கொண்டு செல்கிறோம். எங்கு போனாலும் நண்பர்களுக்கு புத்தகங்களை வழங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். எங்கள் கூட்டங்களில் பொன்னாடைகளோ ஷீல்டுகளோ எதுவுமே கொடுக்க மாட்டோம். புத்தகங்களை மட்டும்தான் கொடுப்போம். எங்களுக்குள் பிறந்த நாட்கள், விழாக்கள் எது வந்தாலும் புத்தகங்கள் மட்டும்தான் நாங்கள் பரிசாக கொடுப்போம்.
நீங்களும் புத்தகங்களை பரிசீலிக்க பழகிக்கொள்ளுங்கள். புத்தகங்கள் பரிசீலிக்கும் பொழுது உங்களை அறியாமலே நீங்கள் அவர்கள் வீட்டுக்குள் நீங்களும் போய்விடுவீர்கள். நீங்கள் அனுப்பிய புத்தகத்தில் உள்ள நபர்களும் போய்விடுவார்கள். வாசிப்பு தானாக வளர்ந்துவிடும். உங்களுக்கு என்று ஒரு நூலகத்தை உங்கள் வீட்டில் நீங்களே அமைத்துக் கொள்ளுங்கள். 10 புத்தகம் இருந்தால் போதும். புத்தகங்களை எங்கும் தேடி அலைய வேண்டாம். இப்பொழுதெல்லாம் உங்கள் செல்லுக்கே புக்கு வந்துடுது. இல்லை என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இப்போ புதுசாக ஒரு திட்டம் ஆரம்பித்தேன். நான் புக்கை அனுப்புவேன், நீங்கள் புக்கை வாசிக்கணும். பிடிச்சா காசு கொடுங்க, இல்லைன்னா படிச்சுட்டு புக்கை திருப்பி கொடுத்துருங்க. நீங்கள் படித்தா போதும். எனக்கு எந்த விதமான லாப நோக்கமோ விற்பனை நோக்கமோ இல்லை, நீங்கள் வாசிக்கணும். ஐயோ இந்த கவிதை நல்லா இருக்கு, இப்போ இவ்வளோ கவிதை உங்களுக்கு நான் இந்த தலைப்போடு இணைத்து சொன்னேன்னா இதெல்லாம் நல்லா இருக்கு, நான் அனுபவித்தேன், நீங்களும் அனுபவிக்கணும். அதுக்காக தான் இந்த கவிதைகள் எல்லாம் நான் அனுபவித்து ஸ்லாகித்தது, அதை நீங்களும் அனுபவிக்க வேண்டும். அதற்காக இன்னும் இப்படிலாம் நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். நேரம் இருக்கா இல்லையா சார்? அதாவது ஒரு சின்ன எப்பவுமே நான் செய்கிற ஒரு விஷயம் தான், எப்படியாவது வாசிக்க வைத்து விடுவேன். இல்லை என்றால் அந்த உலகத்திற்குள் உங்களை கூட்டி சென்று விடுவேன். இன்னைக்கு அதற்காகவே வேள்பாரி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வேள்பாரியில் ஒரு 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 மிகப்பெரிய கவிஞனுக்கும் ஒரு மனிதனுக்கும் இடையே நடக்கும் ஒரு உரையாடல் உண்டு. நாம் எல்லாரும் பரவமலைக்குள் நுழையலாம், 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி அப்படின்னா, அதை படிச்சுட்டா இந்த புக்கை நீங்கள் தேடி வாங்கி கண்டிப்பாக படிப்பீங்க. அதாவது ஒரு மலையை ஆண்ட ஒரு மன்னனை பற்றி என்ன முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாருன்ற ஒரு வரியில் இருக்கிறத இத்தனை பக்கங்களாக ஒரு ஆள் விரித்து எழுதியிருக்காருன்னா எவ்வளவு ரசித்து எழுதியிருப்பாருன்ற ஒன்று இருக்குது. புத்தகத்துக்கு விளம்பரம் இல்லை, அந்த உலகத்துக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக. அப்போது எல்லாருமே இந்த கபிலர்லாம் அவர் ஒரு மிகப்பெரிய கவிஞர், அவர் அப்படி அவர் இப்படின்னு தான் பேசுவாங்க. மொத அடியிலே வந்துட்டு அவரை அடிக்கிற மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்துட்டு அவன் கேட்பான், 2 பேரும் மலை ஏறுவாங்க, கபிலர் வந்து ஏறிக்கிட்டு இருப்பாரு. அப்போ கூட ஒருத்தன் ஏறுவான், அவர் வயசு பையன். நீங்கள் யார் என தெரிந்து கொள்ளலாமா? கபிலர் கண்ணிமைத்து அவனை பார்த்தார். பதில் சொல்வதற்குள் மறைந்து விடுவானோ என்று தோன்றி குரலை உயர்த்தி சொன்னார் கபிலர். இப்போ சொல்லுவான், நான் பேரை கேட்கல, நீங்க யாருன்னு கேட்டேன். யார? கபிலரை பார்த்து, நான் உன் பேரை கேட்கல, நீ யாரியா? நான் புலவன். ஓ பாணர் குலமா? கேட்டபடி அவன் நடந்துட்டே இருப்பான், அவன் நிக்க மதிக்கவே மாட்டான், அவன் போயிட்டே இருப்பான், இவர் பின்னாடி ஓடிட்டே இருப்பார். அவனை பார்ப்பது, பாதையில் கவனம் கொள்வது, பதில் சொல்வது என்று 3 வேலைகளையும் கபிலர் செய்ய வேண்டியிருந்தது. இல்லை, பாணர்கள் பாடல் பாடுவார்கள், இசைஞர்கள், கலைஞர்கள், நான் அவர்களிலே நான் புலவன், எழுத கற்றவன் அப்படிம்பார். இவன் பதில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, கபிலர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு அது ரீச் ஆறு. எழுத்துனா அவன் கேள்வி, எழுத்து என்றால் மலையேறும் ஒரு பாதையில் இவ்வளவு தூர இடைவெளியில் ஒரு உரையாடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உரத்து பதில் சொல்வதற்கு அவருக்கு மூச்சு காத்து ஏறிட்டே இருக்கும், மலையை ஏறிட்டே இருப்பாரு. அப்போ அதுக்கு இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா யோசிக்கிறாராம் கபிலர். எழுத்துனா என்னன்னு கேட்டுவிட்டாரு. இப்போ உனக்கு சொல்லிக் கொடுக்கணுமே, எப்படி சொல்லிக் கொடுக்க? மரத்தை ஓவியமா வரைஞ்சி பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன், பாறையிலலாம் செதுக்கி இருப்பாங்க. அதான். சரி, உன் பேர் என்ன? என் பேர் நீல. இங்கே வா, அதை வரைஞ்சி காட்டுறேன் அப்படிம்பாரு. உடனே பக்கத்தில் வருவான், நீலன்னு எழுதி காட்டுவார். இதை பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்த உடனே அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே நடந்துட்டு, நான் என்ன யானையின் சாணத்தில் செரிக்காமல் கிடக்கும் ஈக்கையை போலவா இருக்கிறேன் அப்படிமா. அவனோட பார்வைக்கு அந்த எழுத்து அப்படிதான் இருக்கும். யானையின் சாணத்தில் செரிக்காமல் கூட ஈக்கையை போலவா இருக்கேன் அப்படிமா. இப்படி அவர் அடிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பான். கடைசியா ஒரு இடம் வரும். ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு வேப்பம்பூ மரத்து கீழே உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ அது சூப்பரா இருக்கும். அதாவது வேப்பம்பூ யாருக்குரியது தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. வேப்பம்பூ மறைவருக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டாயிரும், உட்காந்துருப்பாரு. ஒரு பூவும் கையில் வந்து வேப்பம்பூ யாருக்குரியது தெரியுமாரு. ஏன்னா கபிலர் எங்க இருந்து வந்திருப்பாருன்னா பாண்டிய நாட்டுல இருந்து வந்திருப்பாரு. இப்படி ஒருத்தர் இருக்கான்ற உளவு செய்தி கேட்டு, இப்படி ஒரு மண்ணை இருக்கானா, இவ்வளவு ஜனங்க இருக்காங்க பார்க்கதான் அவர் வந்திருப்பாரு. ஆக்சுவலி உள்ள நுழைவாரு, அவ்வளவு ஈஸியெல்லாம் நுழைஞ்சிட முடியாது, நுழைவாரு. அப்போ டக்குன்னு சொல்லுவான். அவன் பதில் எல்லாமே இதுல சூப்பரா கொடுத்துருப்பாங்க. டக்குன்னு வரும். அவருக்கு முடிக்கிற சிற்றெரும்புக்குரியது அப்படிமா. நான் அதை கேட்கவில்லை, வேப்பம்பூ மாலை யார் சூடுவதற்கு உரியது தெரியுமா அப்படிம்பாரு. நான் அதை கேட்கலடா, இந்த மாலை யாருக்கு, இந்த வேப்பம்பூ யார் தின்பா? சிற்றெரும்பு திங்கும், அதனால சிற்றெரும்புக்குரிய அவன் சொல்லிடுவான். அவ்வளோ ஏதாவது பதில் சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரே சொல்லுவாரு, பாண்டிய மன்னனுக்குரியது அப்படிம்பாரு. சரி அப்படி வாங்க, அவன் மதிக்க மாட்டான். ஒரு பாண்டிய மன்னனை பத்தி பேசுவான்.
சரி வாங்க போவோம் அப்படிமா. அப்படியே நடக்க தொடங்கும் போது வயல் நண்டை பார்த்துருக்கீங்களா அப்படிமா. யாரு இவன் கேட்பான், வயல் நண்டை பார்த்துருக்கீங்களா, சம்பந்தம் இல்லாம கேட்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் அப்படிம்பாரு. வயல் நண்டின் கண்கள் வேப்பம்பூவை போல் தான் இருக்கும், உங்கள் பாண்டியன் வயல் நண்டை மாலையாக அணிந்து கொள்வானா அப்படின்பா. வயல் நண்டின் கண்கள் வேப்பம்பூ போலதான் இருக்கும், உங்க பாண்டிய வயல் நண்டை மாலையை அணிந்துக்கிடுவானா அப்படின்பா. கபிலருக்கு கோவம் வந்துடும். பெரும் வேந்தனை சாதாரண வீரன் ஒருவன் இவ்வளவு தாழ்த்தி தன்னிடம் பேசுகிறானே, இதை கேட்டுக்கொண்டிருப்பது அறம் அல்ல என்று தோன்றிய அடுத்த கணம் அவர் விழித்து கொண்டு, அவருக்குள்ள ஒரு கவிஞர் இருப்பான், அவன் விழிச்சிடுவான். சா என்ன ஒரு அழகான உவமை, வயல் நண்டு கண்ணு வேப்பம்பு மாதிரியா இருக்கும். இப்ப கத்துக்கிறாரு கபிலர். எவ்வளவு நாளா எவ்வளவு பேருக்கு பாடம் சொன்ன கபிலருக்கு யார் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா, அவன். இதுதான் இந்த நாவல்ல நம்மளை ஈர்க்கிறது. அவரோட புகழை பாடாம சாதாரண மனிதர்களோட வாழ்க்கையை சொல்லிப்பேன். அவனுக்கு இவன் கபிலனும் தெரியாது, அவனும் தெரியாது, இவனும் தெரியாது. அவனுக்கு பாரியை மட்டும்தான் தெரியும். இதுல இன்னொரு இடம் சூப்பரா இருக்கும். பாரிதான் அவங்க மன்னன். அவன் மன்னன் இல்லை, அவன் அந்த குலத்தோட தலைவன், அவ்வளவுதான். காட்டை யாராலையும் அரசாட்சி செய்ய முடியாது. எத்தனை விலங்கு இருக்கு, எத்தனை மரம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இங்க மரத்துல உள்ள கொம்புகளை நம்ம கொம்புன்னு சொல்லுவான் மரத்தை. அப்ப அவர் சொல்லுவாரு, மரத்துக்கு எதுடா கொம்பு அப்படின்னு கேட்பாரு. நீ மாட்டு கொம்பை சொல்றியா, குதிரை கொம்பு சொல்ல? ஓ மரத்துக்கு கொம்பு இருக்கு, என்ன கொம்புன்னு போ அன்னைக்கு சொல்லி கொடுப்பான் கபிலருக்கு. மரம் மேல எவ்வளவு வளருமோ அதுக்கு 4 மடங்கு கீழே வளரும், மரத்தோட வேர்கள் தான் மரத்தின் கொம்பு, அந்த வேர்கள் தான் இந்த மலையை உருவாக்கியது, ஆக மரங்கள் தான் இம்மலையின் அரசர்கள்னு அவன் சொல்லி கொடுப்பான். இது அவரால் நம்பவே முடியாது. இப்ப இந்த விஷயத்துக்கு வந்தோம்னா இவருக்கு ஓடிக்கிட்டே இருக்கல, வயல் நண்டின் கண்கள் தான் அப்படி இருக்குமா, கடல் நண்டின் கண்கள் அப்படி இருக்காதான்னு கேட்பார் கபிலர். எனக்கு தெரியாது, நான் கடலை பார்த்ததே இல்லடா அப்படிமா. ஆனால் நீரும் நிலமும் மாறுபடுகையில் மாறுபடத்தான் செய்யும். அப்படின்னா அப்படி இருக்காது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் கடலை பார்க்க வேண்டும்னு கபிலர் சொல்வார். இப்ப ஆசையை கூட்டுவார், இவனுக்கு கீழே இறக்கணுமே. ஏன் அப்படிமா, அது அவ்வளவு விரிந்து பறந்து அளவற்றது அப்படிம்பார். இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? நம்மால் உடனே சொல்லுவான், எங்கள் பாரியின் கருணையை விடவா. கபிலர் சுருங்கிடுவார், அவரால் பேசவே முடியாது. நண்பர்களே, பரம்பு மலையில் கபிலரோடும் நீலனோடும் நடந்து பாரியை சந்திக்கலாம். நான் ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி தான் சொன்னேன். இப்படி எளிய மனிதர்களின் வாழ்க்கை அங்கங்கு எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை அத்தனையும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள எளிய மனிதர்களை நீங்களும் மனிதனாக பார்க்க பழகுவீர்கள். அதற்காக வேணும் வாசிக்க வேண்டும். வாசிப்பு மிக மிக அவசியம். வாசியுங்கள், வாசிப்பை நேசிப்போம், வாசிப்பை பெருக்குவோம், வாசிப்போம், வளர்வோம். பேரன்பும் பெருமகிழ்ச்சியும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ஒரு சிறு புத்தக பரிசு அண்ணன் தருவார், வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு போகிற வழியில் நீங்கள் வாசிட்டு போய்க்கலாம். சின்ன புக்கு தான் இது. நாங்கள் போகிற இடத்துலலாம் எங்களால் முடிந்த அளவு இந்த சின்ன புத்தகங்களை நாங்கள் பரிசளிப்போம். அண்ணன் கொடுத்துருங்க.